ஹாய் வெல்கம் டு லேசிட்டி ஆக்டிவ். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஹிப் பெல்ட் ஸ்டிச்சிங் தாங்க பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் ஹிப் பெல்ட் மேக் பண்ணுற வீடியோ போட்டிருக்கேன். வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்ம ஸ்டிச் பண்ண போகிற ஹிப் பெல்ட்டுக்கு என்னென்ன ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்காங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துப்போம். 2 லைன் ஜரி த்ரெட் கொடுத்துருக்கா, 1 லைன் சுகர் பீட் கொடுத்துருக்கா, 1 லைன் ஸ்டோன் செயின் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு கோதுமை பீடு 2 பீடும் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு 1 லைன் ஸ்டோன் செயின் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு மிரர் ஒட்டியிருக்கேன். அதுக்கு மேலே கீழே என்ன பண்ணமோ அதை அப்படியே மேலே பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து ஆரி ஸ்டாண்டில் ஸ்டிச் பண்ணி முடித்தோடனே அந்த துணியை எடுத்து கீழே விரிச்சிருங்க. விரிச்சிட்டு நான் வீடியோவில் காட்டுற மாதிரி ஹிப் பெல்ட்டுக்கு மேலேயும் கீழேயும் 1 சென்டிமீட்ரு உள்ள மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. சைடில் வந்து 2 இல்லாட்டி 2 1/2 உள்ள மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த துணியிலேருந்து. நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ண சைஸ் மாதிரியே நம்மளுக்கு இன்னொரு பீஸ் தேவைப்படும். நம்மளுக்கு வந்து எக்ஸஸாக உள்ள கிளாத்தில் வந்து நம்ம கட் பண்ண பீஸை மேலே போட்டு சேம் சைஸு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஹிப் பெல்ட்டு ஸ்டிஃபாக நிற்க கேன்வாஸ் யூஸ் பண்ணுவோம். என்ன கேன்வாஸ் எடுத்திருக்கேன்னா அயனிங் கேன்வாஸ் எடுத்திருக்கேன். இந்த கேன்வாஸ் வந்து எதில் வச்சு நம்ம அயன் பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து சேம் பீஸ் இன்னொரு பீஸ் கட் பண்ண பார்த்தீங்களா செகண்டாக, அந்த பீஸில் நம்ம சென்டரில் வச்சு அயன் பண்ண போகிறோம். பீட்ஸ் எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கோமோ அந்த சைஸை மெஷர் பண்ணி அந்த கேன்வாஸில் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு அந்த செகண்ட் பீஸ் கட் பண்ணோம்ல, அதில் வந்து மேலேயும் கீழே சைடில் நம்ம எவ்வளோ மெஷர்மெண்ட் விட்டோமோ அதை வந்து அப்படியே மார்க் பண்ணிட்டிங்கன்னா சென்டரில் வந்து உங்களுக்கு வந்து கேன்வாஸ் வைக்கிற பிளேஸ் வந்து கரெக்டாக கிடச்சிரும். அந்த இடத்துல வச்சு அயன் பண்ணி ஜஸ்ட் அயன் பண்ணுங்கள், அப்படியே ஒட்டிக்கும் அந்த துணியில். அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் சொல்கிறது புரியலைனாலும் வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள், புரியும். அயன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டிச் பண்ண வந்தாச்சு. ஸ்டிச் பண்ண என்ன தேவையோ அதை எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ண 2 கிளாத்தும் தேவை. நெக்ஸ்ட்டு த்ரெட் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு 2 பீஸ் துணி எடுத்திருக்கேன். பின்னாடி ஹேங்கிங்க்கு துணி. சில பேர் வந்து ஒர்க் பண்ண ஹேங்கிங் பண்ண சொல்லுவாங்க, இவங்க வந்து கிளாத்லேயே பண்ண சொல்கிறதுனால கிளாத்தை கட் பண்ணி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து வீடியோவில் காட்டுற மாதிரி ஃபஸ்ட்டு வந்து மேலே பார்க்குற மாதிரி அந்த பீட்ஸ் உள்ள மாதிரி வச்சுட்டு செகண்ட் பீஸ் கட் பண்ணதை கேன்வாஸ் உள்ள பக்கம் மேலே உள்ள மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு வீடியோவில் காட்டுற மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த மார்க் பண்ணுறதெல்லாம் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு கிளாத் எப்படி வச்சுருக்கேன்னு சொல்கிறேன் பாருங்கள். 2 ரைட் சைடும் உள்பக்கம் வர மாதிரியும் 2 ராங் சைடும் மேலேயும் கீழே வர மாதிரியும் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ வந்து இப்படி ஸ்டிச் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து 2 ரைட் சைடும் மேலேயும் 2 ராங் சைடும் உள்ளேயும் போயிடும். நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு திருப்பும் போது ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா வி மாதிரி 2 சைட்லேயும், அதில் வந்து ஒரு சைடு வீயில் வந்து ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு சைடு வி வரைக்கும் ஸ்டிச்சஸ் போடணும். போட்டுட்டு 1 சைடு மட்டும் கேப் இருக்கும், அதுமாரி மட்டும் விட்டுருங்க. அப்படி விட்டுட்டு ஸ்டிச் பண்ணணும். வி போகிறோம் பார்த்தீங்களா, அந்த பக்கம் ஸ்டிச் பண்ணும் போது த்ரெட்டையும் வச்சு ஸ்டிச் பண்ணணும். த்ரெட்டு வந்து பீட்ஸு எந்த பக்கம் நம்மளுக்கு வருதோ அந்த பக்கம் உள்ள மாதிரி உள்பக்கம் வச்சு ஸ்டிச் பண்ணணும். நான் சொல்கிறது புரியலன்னா வீடியோவில் பாருங்கள், கண்டிப்பாக புரியும் எப்படி வைக்கிறேன்ட்டு. இந்த பாருங்கள், ஒரு பக்கம் வீலேருந்து ஸ்டிச் பண்ணி நெக்ஸ்ட்டு சைடு ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ வந்து அதுக்குள்ளே த்ரெட் வைக்க போகிறேன் பாருங்கள். எந்த பக்கம் நம்மளுக்கு வந்து அந்த பீட்ஸு ஹிப் பெல்ட் இருக்கோ அந்த பக்கம் வர மாதிரி உள்பக்கம் வச்சு அந்த த்ரெட்டை வச்சு ஸ்டிச் பண்ணணும். பண்ணிவிட்டு அதை நம்ம திருப்பினோம்னா நம்மளுக்கு வந்து 2 சைடு பக்கமும் வந்துடும் அழகாக அந்த வி சைடு கிட்டக்க.
நான் ரொம்ப போட்டு குழப்புறேனோ, வீடியோவில் பாருங்கள் உங்களுக்கு புரியும். இப்போ ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒன் சைடு மட்டும் ஸ்டிச் பண்ணாமல் விட்ருங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த சைடு விட்டுட்டிங்கன்னா இப்படி தான் வரும். படிமான தையல் போடணும். படிமான தையல் போடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒன் சைடு மட்டும் விட்டோம் பார்த்தீங்களா, அந்த பிளேஸை வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும் வீடியோவில் காட்டுற மாதிரி. இந்த ஹிப் பெல்ட்டில் எக்ஸஸாக வெளியில் உள்ள கிளாத்லாம் உள்ளே விட்டு ஸ்டிச் பண்ணிக்கணும். பொறுமையாக பண்ணுங்கள், அப்போ தான் கொஞ்சம் நீட்டாக வரும். ஓகே, இப்போ வந்து இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த கிளாத்லாம் உள்ளே விட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிடுறோமா. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே ஃபுல்லாக சுற்றி 2 டைம் நல்லா ஃபுல் தையல் போட்டுருங்க, படிமான தையல். அப்போ தான் நல்லா நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஃபுல்லாக முடிக்கல, ஹாஃப் தான் முடிச்சிருக்கேன். அதுக்கு இடையில நூல் கட் ஆகிடுச்சு. கட் ஆனோடனே சரி இந்த ஹேங்கிங் ஒர்க்கை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது வந்து நம்ம ப்ளவுஸ்க்கு பண்ணுற ஹேங்கிங் இது தான். இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அதனால் டீட்டெயில் எதுவுமே சொல்லலை. அவ்வளோதாங்க, முடிச்சுட்டு திருப்பி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பேலன்ஸு உள்ளதை ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வீடியோ வந்து ஸ்பீட் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் ஃபுல்லாக. அவ்வளோதாங்க, ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக. நெக்ஸ்ட்டு இப்போ வீடியோவில் காமிக்கிறது இது இன்னொரு கஸ்டமருக்கு. மாடல் வந்து சேம், பட் வந்து கீழே உள்ள ஹேங்கிங் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கேட்டாங்க. அது இன்னொரு கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்தது. உங்களுக்கும் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இது ஒரு மாடல். அதில் வந்து சென்டரில் வந்து மிரர் வச்சுருப்பேன். இந்த மாடலில் வந்து ஸ்டோன் வச்சுருப்பேன். பீட்ஸ் வந்து அதில் வந்து கோதுமை பீட்ஸ் வச்சுருப்பேன். இதில் வந்து நார்மல் பீட் வச்சுருப்பேன். கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ரெண்டுலேயும். அவ்வளோதாங்க, வீடியோ முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.